ஓம் சாந்தி. குட் ஈவினிங். எல்லோருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் எல்லாருக்கும் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓகே, நாம அக்ஹீல உமர் ஃபாரூக் அவர்கள் எழுதிய கிச்சன் டு கிளினிக் புத்தகத்திலிருந்து நோயற்ற வாழ்வுக்கான உணவு ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நேத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, எல்லாருக்குமே கொழுப்பு, கொலஸ்ட்ரால் அப்படின்னா ரொம்ப பயமா இருக்கு. நம்ம ரத்தத்துல கொழுப்பு வந்துரும், ஹார்ட்ல கொழுப்பு அடைப்பு வந்துரும் அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனா இந்த கொழுப்பு அப்படிங்கிறது உடலுக்கு தேவையான ஒரு சத்து. இப்போ நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே வெளிப்புற சுவர் கொழுப்பினால் ஆனதாக இருக்கு. இப்போ வெளிச்சுவர் இல்லைன்னா மிக சுலபமாக புற்றுநோய் தாக்கும் ஆபத்து இருக்கு. அதனால அந்த கொழுப்பு அப்படிங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். கொழுப்புள்ள உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான் கொழுப்பு உருவாகும் அப்படி கிடையாது. நம்ம பசிக்காத நேரத்துல சாப்பிடுற உணவு கூட கொழுப்பை உருவாக்கும். அதே நேரத்துல பசியோடு இருக்கும் பொழுது நாம சாப்பிடுற உணவுல கொழுப்பு இருந்தா கூட உடலுக்குள்ளே தேவையில்லாத கொழுப்பு உருவாகாது. இத வெளி உலகத்துல நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப நாம புரிஞ்சுக்கிறோம், நம்ம பசியோடு சாப்பிடுறதுக்கும் பசி இல்லாம சாப்பிடுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் அது. சோ கொழுப்புங்கிறது கண்டிப்பா தேவை, இல்லைன்னா அந்த உள்ளுறுப்புகள்லாம் சரியான முறையில் உருவாக முடியாது. அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்னா, இந்த உலகத்துல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சமைத்த உணவே சாப்பிடக்கூடாது, மனிதனுக்கு ஏற்ற உணவுகளே சமைக்காதவைதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சமைத்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு சமப்படுத்துதல். சோ இயற்கையில விளையக்கூடிய உணவு, அந்த காய்கறிகள் எல்லாத்துலயுமே சத்து அதிகமா இருக்கும். சோ அவ்வளவு சத்தை உடலால செரிக்க முடியாது. சமைக்கும் பொழுது அந்த சத்துக்கள் சமநிலை அடைகின்றன அப்படின்னு பார்த்தோம். இதற்கு உதாரணமா யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களால சாப்பிட முடியாது, தண்ணீர் குடிச்சா கூட வாந்தி எடுத்துருவாங்க. ஆனா தண்ணீர் தேவைப்படுது, வாயெல்லாம் உலர்ந்து போகுது அப்படின்னா வெந்நீர் கொடுக்கலாம். ஏன்னா தண்ணீர் கொதிக்க வைக்கும் பொழுது சத்துக்கள் ஆவியாயிடுது. சோ சத்து குறைந்த நீரா இருக்கிறதுனால அந்த உடலால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா உடம்பு சரியில்லாதவங்களுக்கு செரிமானம் குறைவாகத்தான் இருக்கும். அதனாலதான் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தா வாந்தி எடுத்துடுறாங்க. இதே போலதான் நம்ம சமைக்கிற பொழுதும் அந்த உணவுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் சமநிலைப்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப காய்கறிகளோடு சேர்ந்து பழங்களை சேர்க்க முடியாது, ஏன்னா பழங்கள்ன்றது இயற்கையாகவே சமைத்த உணவு. அதை மறுபடியும் சமைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப சமைக்கிறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்தியாவுல மற்ற நாடுகளை காட்டிலும் 70% அதிகமாக ரசாயன தாக்கம் இருக்கு காய்கறிகளில். ரசாயன தாக்கம் அதிகம் இருக்கிற இந்த காய்கறிகளில் சமைக்கும் பொழுது அந்த ரசாயனங்களும் ஓரளவுக்கு அழிக்கப்படுது. ஏன்னா காய்கறிகள் வாடாமல் இருக்கிறதுக்கு அலுமினியம் பாஸ்பேட், பேரியம் கார்பனேட், அதே போல பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கு அது புதுசா தெரியணும் அப்படிங்கிறதுனால காப்பர் சல்ஃபேட் இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துறாங்க. விதைகளை பதப்படுத்துறதுல கூட ரசாயனங்களை யூஸ் பண்றாங்க. நமக்கே தெரியும், ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள்லாம் அதிகமா இருக்கு. சோ அதனால சமைக்கிறதன் மூலமா அந்த ரசாயனங்களும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஆனா முற்றிலும் நீங்கணும் அப்படின்னா விவசாயத்துலதான் அதை செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்துல அஜினமோட்டோ அதை பத்தி நிறைய தவறான பிரச்சாரம் இருந்தது. அது மூளையில கேன்சரை உருவாக்கும், அது தீராத நோயை ஏற்படுத்தும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னன்னு பார்த்தோம். சோ சீனா, ஜப்பான் இவங்களோட மார்க்கெட் அஜினமோட்டோனால நல்லா டெவலப் ஆகுது. இது அமெரிக்காவால பொறுத்துக்க முடியல. அதனால ஒரு தவறான பிரச்சாரத்தை பண்ணாங்க. உண்மையில அஜினமோட்டோங்கிறது ஒரு வகை கிழங்கிலிருந்து தான் எடுக்கப்படுது. அதுல எந்த ஒரு புதிய பொருளும் சேர்க்கப்படுறது இல்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அதுக்காக அஜினமோட்டோவை அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. எண்ணெய் பயன்பாடுள்ள உணவுகளிலும் தவிர்க்கணும். எந்த ஒரு உணவையுமே அளவுக்கு மீறி பயன்படுத்தினா அது பல விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கவனம் வைக்க வேண்டிய விஷயம் உப்புல கலக்கிற அயோடின். சோ உலகத்துல 2% மக்கள் தான் அயோடின் பற்றாக்குறை தாக்கப்பட்டதா சொல்றாங்க.
ஆனா எல்லாருக்குமே அயோடின் கலந்த உப்பை கட்டாயப்படுத்தி திணிக்கிறாங்க. இப்ப இந்தியாவுல கூட 126 கோடி பேர்ல 6 கோடி பேருக்கு மட்டும்தான் தைராய்டு தொடர்பான நோய்கள் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அத்தனை பேருக்கும் உப்புல கட்டாயமாக சட்டம் இயற்றி அயோடினை கலக்குறாங்க. சோ இந்த மாதிரி தேவையில்லாதவங்களுக்கு கூட அயோடினை கட்டாயப்படுத்தி சேர்க்கும் பொழுது அயோடின் அளவு அதிகமாகும் பொழுது அதற்கான பக்க விளைவுகளா ரத்த கொதிப்பு, மாரடைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். நம்ம சாப்பிடுற இயற்கையான உணவுகள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், கீரை, கடல் பாசி, வாழைப்பழம், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பழங்கள் இதுல எல்லாமே கூட அயோடின் இருக்கு. சோ அயோடின் வந்து நம்ம தனியா உப்புல சேர்த்து தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. இருந்தாலும் அயோடின் வந்து கண்டிப்பா உப்புல கலக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம உடலை எப்படி காப்பாற்றிக் கொள்வது அப்படின்னு நேத்து முடிச்சாங்க. சோ இன்னைக்கு நம்ம வந்து பகுதி 16 பார்க்கலாம். அதுல என்னெல்லாம் சொல்றாங்கன்னு கவனமா கேட்கலாம். அயோடின் உப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். யாருக்கோ பற்றாக்குறை உள்ள அயோடினை எந்த பற்றாக்குறையும் இல்லாத நாம எல்லாரும் ஏன் சாப்பிட்டு வரோம் அப்படிங்கிறதையும் அயோடின் கட்டாய சட்டம் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம உடலை இந்த அதிகபட்ச அயோடினில் இருந்து எப்படி பாதுகாக்கிறது? மிக சுலபமாக 2 வழிகள் இருக்கு. ஒன்று, அயோடின் உள்ள உப்பை நாம வாங்கின உடனே ஒரு பெரிய தட்டு அல்லது வாயகன்ற பாத்திரத்தில் பரப்பி அதனை காற்றுப்படுமாறு வைத்துவிட வேண்டும். உப்பின் இயல்பான மனம் வருகிற வரைக்கும் இப்படி வைக்கலாம். அல்லது உப்பை லேசான சூட்டில் வறுத்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது அயோடின் உப்பை பயன்படுத்துறது மூலமா அதனுடைய தன்மையை மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. ஒன்று, ஒரு அகன்ற பாத்திரத்துல பரப்பி காற்றுப்படுமாறு வச்சிடணும். இல்லனா லேசா சூட்டுல வறுத்து பயன்படுத்தலாம். இதன் மூலமா அதுல இருக்கக்கூடிய அயோடின் தன்மையை மாற்றிக்கொள்ள முடியும். அப்புறம் இன்னொரு வழி சொல்றாங்க, அதுவும் இயற்கையானது. அயோடினை உப்புல சேர்க்க சொன்ன விஞ்ஞானிகள் சொல்றது போல கூடுதலான அயோடினை உடல் வெளியேற்றிவிடும். அதாவது உடல்ல அதிகப்படியா எது இருந்தாலும் அது கழிவா மாற்றி வெளியேற்றிவிடும். அதனால நம்ம காத்திருக்கலாம். இது இயற்கையான வழி. ஒன்றும் செய்யாமல் சும்மா காத்திருந்தால் அயோடின் வெளியேறி விடுமானா ஆமா, கண்டிப்பா வெளியேறிடும். ஏன்னா தேவையற்ற கழிவுகளை, உடலிற்கு பயன்படாத பொருட்களை, உடலுக்கு கேடு விளைவிக்கும் விஷயங்களை உடல் தானே வெளியேற்றிவிடுங்கிறது உண்மைதான். ஆனா ஒவ்வொருத்தரது உடலுக்கும் ஏற்றபடி இந்த வெளியேற்றும் தன்மை மாறுபடும். நான் எல்லாருக்குமே கரெக்டா வெளியேறிடும்னு சொல்ல முடியாது. ஒருத்தரோட உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து அவரோட கழிவுகளை வெளியேற்றும் திறன் அமைந்திருக்கும். நம்ம கூட பார்த்தோம்ல, பசி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா உடல் வந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு காரியத்தை செய்யுது. நாம வந்து பசிக்காக வெயிட் பண்ணாம டைம் படி பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா இந்த அதிகப்படியான அயோடினை உடலால வெளியேற்ற முடியாது. உடல் வெளியேற்றும், ஆனா நம்ம அதற்கு அனுமதி தராம இருக்கோம்னு அர்த்தம். அதனால உடல்ல எதிர்ப்பு சக்தி சரியாக உள்ள நபருக்கு விஷம் கூட வேலை செய்யாமல் வெளியேறிவிடும். எந்த மனிதருக்கு எதிர்ப்பு சக்தி கரெக்டா இருக்கோ அவங்களுக்கு விஷம் கூட வேலை செய்யாது. அதற்காக எல்லாருமே எதிர்ப்பு சக்தி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியுமா என்ன? விஷம் சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியுமா என்ன? சோ உடல் அயோடினை வெளியேற்றுவதற்கு உதவியாக உடலின் தேவை அறிந்து நாம சாப்பிடணும். பசிக்கும் போது சாப்பிடணும். இதனை நாம ஏற்கனவே விரிவா பார்த்திருக்கிறோம். அப்படி முறையா சாப்பிடுறதன் மூலமா உணவுல கலந்திருக்கிற தேவையற்ற கழிவுகளை உடலால் பிரித்துவிட முடியும். இப்படி நம்முடைய முயற்சி மூலம் அயோடின் உப்பினை காற்றில் வைத்து அல்லது வறுத்து அல்லது பசியறிந்து சாப்பிட்டும் செயலிழக்க செய்யலாம். நவீன உணவுகளின் தீமைகள் என்று நாம சொல்லும் போது அதனை நவீன உணவுகளின் ரசாயன கலப்படம் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். சோ இது வந்து நம்ம தலைமுறை இடைவெளின்னு சொல்லிடுவாங்க. இப்போ ரொம்ப சின்ன குழந்தைகளா இருக்காங்க, 20 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அப்படின்னா பெரியவங்களோட இது ஒரு பெரிய பிரச்சனை. இவங்களுக்கு மாடர்ன் ஃபுட்டு, லேட்டஸ்டா வர ஃபுட் எல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாம கூட இத கரெக்டா புரிஞ்சுக்கணும். நவீன உணவுகளை எதிர்க்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. அந்த நவீன உணவுகளில் கலந்துள்ள எண்ணற்ற தீமை விளைவிக்கும் ரசாயனங்கள் அதை தான் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உணவுப் பொருட்களின் ரசாயன கலப்படத்தை நாம அறிந்து கொள்வதற்கு முன்னாடி சாப்பிடுவதற்காக நம் வாயை தயார் செய்யும் டூத் பேஸ்டில் இருந்து துவங்குவோம். சோ இனிமே வந்து ஒன்னொன்னா என்னென்ன ரசாயனங்கள் கலந்திருக்கு, அதை எப்படி நம்ம காப்பாத்திக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். கவனமா கேட்கலாம்.
உலக பற்பசை வரலாறு என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். 1873ஆம் ஆண்டு கோல்கேட் பற்பொடி அமெரிக்காவின் வில்லியம் கோல்கேட் என்பவரால் உப்பு, படிகாரம், சுண்ணாம்பு கொண்டு தயாரிக்கப்பட்டது. 1892ஆம் ஆண்டு வாஷிங்டன் வென்ட்வர்த் ஷெப்பீல்ட் என்ற இங்கிலாந்தை சேர்ந்த பல் மருத்துவர் கால்சியம் புளூரைடுகளை கொண்டு பற்பசை தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து உலகின் முதல் டூத் பேஸ்டை உருவாக்கினார். இப்படி துவங்கியதுதான் பற்பசையின் பயணம். எப்போதுமே உலக வரலாறுகள் அமெரிக்காவில் துவங்குவதைப் போலவே பற்பொடி, பற்பசை பற்றிய செய்திகளும் அங்கேயே துவங்குகின்றன. அப்படியானால் 1873க்கு முன்பு உலகில் யாருமே பல் துலக்கியதில்லையா என்ன? நம்முடைய தாத்தாக்களும் பாட்டிகளும் பல் துலக்க என்ன பயன்படுத்தினார்கள்? உப்பை, நெல்லிலிருந்து வரும் உமிக்கருக்கை, மரத்துண்டுகளை என அடுக்கிக் கொண்டே போகலாம். நம் நாட்டின் வேப்ப மரத்திலிருந்து எடுக்கும் மருந்து பொருட்களுக்கு ஜெர்மனி நிறுவனம் ஒன்று காப்புரிமை கோரியது போல உலகில் பல் துலக்கும் பழக்கத்தை அமெரிக்கா துவங்கி வைத்தது போன்று வரலாறுகள் கட்டமைக்கப்படுகின்றன. ஸோ அமெரிக்கால டூத் பேஸ்ட முதல்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் உலகத்திலே எல்லாருமே பல் துலக்குறாங்கன்ற மாதிரி ஒரு கதையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா நமக்கே தெரியும், நம்ம தாத்தா பாட்டிகள் அவங்க முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே பல் துலக்கிட்டு தானே இருந்தாங்க. அமெரிக்காவில் 1800களுக்கு முன்னால் யாரும் பல் துலக்கியதில்லையோ என்னவோ. பல் துலக்கும் பழக்கத்திற்கு அமெரிக்கா காப்புரிமை வாங்கவில்லை என்றாலும் நாம் ஒவ்வொரு நாள் காலையில் பல் துலக்கும் பொழுதும் அமெரிக்க நிறுவனத்திற்கான ராயல்ட்டியை கொடுத்துதான் பல் துலக்குகிறோம். நம்ம காசு கொடுத்து டூத் பேஸ்ட், டூத் பவுடர் வாங்குறோம்னா என்ன அர்த்தம்? முதல்ல காலையில அமெரிக்காக்கு ராயல்ட்டி கட்டிட்டு தான் பல் துலக்குறோம். உலகின் பெரும்பாலான நாடுகளில் விற்பது அமெரிக்க நிறுவனங்களின் தயாரிப்புகளே. உலக மக்களில் பாதி பேர் தினம் தினம் அதிகாலையில் தூங்கி விழித்ததுமே தங்கள் முதல் செலவை அமெரிக்க கம்பெனிகளுக்கே செய்கிறார்கள். சரி, அதை விடுங்கள். பற்பசையின் வரலாற்றுக்கு திரும்புவோம். பேஸ்ட் கண்டுபிடித்து சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு 1937ஆம் ஆண்டு அமெரிக்க பல் மருத்துவர் அமைப்பு ஒரு ஆய்வை நடத்தியது. புளோரைடு கலந்த பற்பசைகள் பற்களுக்கு நன்மை செய்யவில்லை, மாறாக அவை பற்களை பெரிதும் பாதிக்கின்றன என்பதுதான் அந்த ஆய்வு சொன்ன முடிவு. ஸோ நமக்கு தெரியும், டூத் பேஸ்ட்னாலே அதுல புளோரைடு இருக்கும். ஸோ புளோரைடு கலந்த டூத் பேஸ்ட் பற்களுக்கு நன்மை செய்யல, மாறாக அவை பற்களை பெரிதும் பாதிக்கின்றன. இத அந்த ரிசர்ச்ல முடிவா சொல்றாங்க. அதோடு அதிகபட்ச புளோரைடு உடலில் சேர்வதால் உடல் பருமன், சிந்தனை திறன் குறைவது என குழந்தைகளுக்கு பல பிரச்சனைகள் வருவதாக கவலை தெரிவித்திருக்கிறது அந்த அமைப்பு. மேலை நாட்டு பல் மருத்துவர் ஒருவரால் கண்டுபிடிக்கப்பட்ட பற்பசைக்கு அதே மேலை நாட்டு பல் மருத்துவர் அமைப்பின் மூலமே சிக்கல் வந்தது. உலகம் முழுவதும் புளோரைடு பேஸ்டுகள் பரவலாகி பெரும் தொழிலாக மாறிவிட்டிருந்த நிலையில் இந்த சர்ச்சை பெரும் புயலை கிளப்பியது. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை என்று நம்மூரில் சொல்வதை போல பேஸ்ட் வியாபாரமும் நின்றுவிடக் கூடாது, பற்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அமெரிக்க அரசு யோசித்தது. பரவாயில்லையே, நம் பற்களை பற்றி அமெரிக்க அரசே கவலைப்பட்டு யோசித்திருக்கிறதே என்று மகிழ்ச்சி அடைய வேண்டாம். பற்களை நாம் ஒரு முறை இழந்து விட்டால் வாழ்நாள் முழுக்க பேஸ்டே தேவைப்படாது. ஒரு தனிநபரின் பற்கள் பாதிக்கப்படுவது பேஸ்ட் கம்பெனி தன் வாடிக்கையாளர் ஒருவரை முழுமையாக இழப்பதாக அர்த்தம் கொள்ளப்படும். சோ அமெரிக்கா கவலைப்படுறதுக்கு காரணம் இதுதான். இதற்கு ஒரு வழியாக சமரச முடிவு ஒன்றை உருவாக்கினார்கள். புளோரைடு உடலுக்குள் செல்வது தவறுதான் என்று முடிவுக்கு வந்தார்கள். ஆனால் அளவை குறைத்து செய்தால் பாதிப்பு ஏற்படாது என்று புதிய யோசனையை முன்வைத்தார்கள். அப்புறம் மறுபடியும் பேஸ்ட் புதிய வேகத்தோடு கிளம்பியது. 1800களில் கண்டுபிடிக்கப்பட்ட அதே புளோரைடு பேஸ்டை தான் இப்பொழுது வரை நாமும் பயன்படுத்துகிறோம். பெரியவர்கள் பயன்படுத்தும் பேஸ்டுகளில் புளோரைடின் அளவு 1000 ppm உட்பட்டும், குழந்தைகளின் பேஸ்டில் 500 ppm அளவிற்கு உட்பட்டும் இருக்க வேண்டும் என்பது அரசின் புதிய கட்டுப்பாடு. எப்பொழுதுமே நிர்ணயிக்கப்படும் அளவுகளை கம்பெனிகள் கடைபிடிக்குமா என்ன? சோ முதல்ல ஒன்ன கண்டுபிடிச்சு வியாபார சந்தை கொண்டு வந்துருவாங்க.
அதுக்கப்புறமா ரிசர்ச் படி பார்த்து அதுல மிஸ்டேக் இருக்கு, அதுல தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே இன்னொரு ரூல் கொண்டு வருவாங்க, இதுல இந்த அளவு தான் இதை சேர்க்கணும் அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி நிர்ணயிக்கப்படும் அளவுகளை கம்பெனிகள் கடைபிடிக்குமா? ஆக அதே புளூரைடு பேஸ்டுகளை கட்டுப்பாட்டோடு அனுமதிக்கப்பட்டன. நம்மூரின் புளூரைடு பேஸ்டுகளை பற்றியும் ஹெர்பல் பேஸ்டுகளையும் பற்றி இனி பார்ப்போம். ஏன்னா நம்ம நிறைய ஹெர்பல் அப்படின்னு போட்டு வாங்குவோம். அப்ப அதற்கு பின்னாடி என்ன இருக்கு அதை தெரிஞ்சுக்கலாம். பகுதி 17 புளூரைடு பேஸ்டுகளின் பிறப்பையும் அவற்றின் மீது அமெரிக்காவில் விதிக்கப்பட்ட அரசு கட்டுப்பாடு குறித்தும் பார்த்தோம். எனக்கு இதையெல்லாம் பற்றி கவலை இல்லை, ஏனெனில் நான் இப்படிப்பட்ட பேஸ்டுகளை வாங்குவதில்லை. முழுக்க முழுக்க இயற்கை தயாரிப்பான மூலிகை பர்பஸை அல்லது பல்பொடிதான் உபயோகிக்கிறேன் என நிம்மதியோடு பதில் சொல்பவரா நீங்கள்? உங்கள் ஹெர்பல் டூத் பேஸ்டின் உரையின் மீது இருக்கும் அரிய அற்புத மூலிகைகளின் படங்களை தாண்டி அதில் உள்ள இன்கிரிடியன்ஸ் பட்டியலை கொஞ்சம் பாருங்கள். கண்ணுக்கே தெரியாதபடி மிக மிக சிறிய எழுத்துக்களில் அச்சிடப்பட்டிருக்கும் மூலப்பொருட்கள் பற்றிய குறிப்பை ஒரு முறை படித்தால் போதும். உங்கள் ஹெர்பல் டூத் பேஸ்டின் மர்மம் உங்களுக்கு விளங்கிவிடும். அந்த பேஸ்டில் என்னென்ன கலக்கப்பட்டிருக்கிறது? சோடியம் லாரைல் சல்பேட், சோடியம் சாக்கரின், ஹைட்ரேட்டட் சிலிக்கா, சோடியம் ஹைட்ராக்சைடு, ஜிங்க் சல்பேட், சோடியம் புளூரைட், ஃபார்மால்டிஹைட், ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், அப்புறம் சில எண் குறியீடுகள். இதில் ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் என்ற ஒன்றை தவிர மற்ற எல்லா பொருட்களும் மூலிகைகளா என்ன? யாரெல்லாம் ஹெர்பல் டூத் பேஸ்ட், ஹெர்பல் டூத் பவுடர் யூஸ் பண்றீங்களோ அதுல என்னென்ன கலந்துருக்கு அப்படிங்கிற லிஸ்ட படிச்சு பாருங்க. இப்ப சொன்ன மாதிரி ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அது தவிர மற்றது எல்லாமே மூலிகைகளா? நமக்கே தெரியும் அது எல்லாமே மூலிகைகள் கிடையாதுன்னு. ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ்னா என்ன? மூலிகையிலிருந்து பிரித்தெடுக்கப்படுவது. மேற்கண்ட ரசாயன பொருட்கள் என்ன காரணத்திற்காக சேர்க்கப்படுகின்றன தெரியுமா? நாம் பயன்படுத்துகிற பேஸ்ட் பற்களோடு உராய்வை ஏற்படுத்துவதற்காக கால்சியம் கார்பனேட் அல்லது சிலிக்கா போன்ற ரசாயன பொருட்கள், லேசான இனிப்பை தருவதற்காக சாக்கரின், அந்த காலத்தில் சாதாரண பெட்டி கடைகளில் விற்கும் மிட்டாய்களிலும் குளிர்பானங்களிலும் செயற்கை இனிப்பை தரும் சாக்கரின் கலக்கப்பட்டிருந்தால் அது உடல் நலத்தை கெடுக்கும் என்று தவிர்த்து விடுவார்கள். சர்க்கரையோடு இதை சேர்த்து கலந்ததற்காக சில டீ கடைகளையே புறக்கணித்த மக்கள் உண்டு. அதே சாக்கரின் தான் நம்முடைய பேஸ்டுகளில் கலக்கப்படும் சோடியம் சாக்கரின். நுரையை தருவதற்காக ஃபோமிங் ஏஜென்ட்டுகளும் புளோரைடுகளும் கலக்கப்படுகின்றன. ஸோ அந்த காலத்துல இந்த சாதாரண பெட்டி கடையில எல்லாம் மிட்டாய் குளிர்பானம்லாம் விற்பாங்க. அதெல்லாம் பிராண்டடா இருக்காது. அதுல செயற்கையான இனிப்பை தரக்கூடிய சாக்கரின் கலக்கப்பட்டிருக்கும். அது உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டி கடையில இருக்கிற டீ, அந்த மிட்டாய் எல்லாம் மக்கள் புறக்கணிப்பாங்க. ஆனா எந்த சாக்கரின் அவங்க புறக்கணிச்சாங்களோ அதுதான் பேஸ்ட்ல கலக்கப்படும் சோடியம் சாக்கரின். இது தவிர நம்ம வாயில பேஸ்ட போட்டு தேய்க்கும் போது நுரை வருது இல்ல, அந்த நுரை ஃபோமிங் ஏஜென்ட், புளோரைட், இதெல்லாம் அந்த பேஸ்ட்ல கலக்கப்படுது. இவ்வளவு ரசாயனங்களை கொண்ட ஒரு பேஸ்டை தான் நாம் ஹெர்பல் பேஸ்ட் என்ற சொல்லால் அழைக்கிறோம். சாதாரண பேஸ்டுகளுக்கும் ஹெர்பல் பேஸ்டுகளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். 2.5% முதல் 5% அளவு வரை ஏதாவது ஒரு மூலிகை பொருளை கலப்பது மட்டும்தான் அந்த வேறுபாடு. மிச்சம் இருக்கிற 95% முதல் 97.5% வரை இரண்டு பேஸ்டுகளுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இப்போ 2 விதமான டூத் பேஸ்ட், ஒன்று ஹெர்பல் டூத் பேஸ்ட், இன்னொன்னு ஹெர்பல் இல்லாத டூத் பேஸ்ட். இப்ப ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஹெர்பல் டூத் பேஸ்ட்ல 2.5% தான் ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும். மிச்சம் இருக்கிற 95% மற்ற டூத் பேஸ்ட்ல என்ன இருக்கோ அதே தான் இதுலயும் இருக்கு. ஆனா நம்ம இத ஹெர்பல் டூத் பேஸ்ட்னு சொல்லி நம்ம கரெக்டா சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நிம்மதியா இருக்கிறோம். நம் நாட்டில் பரவலாக பயன்பாட்டில் இருக்கும் ஹெர்பல் பேஸ்டுகளின் எண்ணிக்கை 10. இதில் புளோரைடு கலந்த பேஸ்டுகள் 4. புளோரைடுக்கு பதில் அதே விளைவை தரும் வேறு ரசாயன பொருள் உள்ள பேஸ்டுகள் 3. இந்த 2 வகைகளிலும் அடங்காத
மூலப்பொருட்கள் என்னவென்று குறிப்பிடப்படாத பேஸ்டுகள் 3. ஹெர்பல் பேஸ்டுகளுக்கும் சாதாரண பேஸ்டுகளுக்கும் இதையெல்லாம் கடந்த ஒரு ஒற்றுமை உண்டு. அந்த ஒற்றுமை SLS என்று அழைக்கப்படும் சோடியம் லாரைல் சல்பேட் தான். எந்த பேஸ்டாக இருந்தாலும் சரி, அழுக்கு நீக்கியாக பயன்படும் SLS இல்லாமல் நம் நாட்டில் தயாரிக்கப்படுவதே இல்லை. நம்ம ஊர் மெக்கானிக் ஷெட்டுகளில் தரையில் படிந்திருக்கும் அழுக்குகளையும் கிரீஸையும் போக்குவதற்காக இரவில் கடைசியாக ஒரு ரசாயனத்தை பயன்படுத்துவார்கள். ஏன்னா மெக்கானிக் ஷெட்ல எல்லாம் வந்து அந்த ஆயிலா அந்த கிரீஸ் இருக்கும் இல்லையா, அதை கிளீன் பண்றதுக்காக கடைசியில கடையை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு ரசாயனத்தை யூஸ் பண்ணுவாங்க. பளிச்சென தரை சுத்தமாகிவிடும். கார், 2 வீலர் உதிரி பாகங்களையும் இதே ரசாயனத்தால் கழுவும் பொழுது விடாது ஒட்டி கொண்டிருக்கும் அழுக்குகள் போய்விடும். அந்த அளவிற்கு பயன்படுத்தப்படும் ரசாயனம் அரிக்கும் தன்மை கொண்ட அழுக்கு நீக்கி. அந்த ரசாயனத்தின் பெயர்தான் SLS எனப்படும் சோடியம் லாரைல் சல்பேட். சோ இந்த SLS இல்லாத டூத் பேஸ்டுங்களே இல்லைங்கிற. நாம் பயன்படுத்தும் எல்லா பேஸ்டுகளிலும் இந்த அழுக்கு நீக்கி பயன்படுகிறது. நாம் நம்முடைய பற்களை தினமும் இந்த ரசாயனம் கொண்டுதான் கழுவுகிறோம். ஹெர்பல் பேஸ்டுகளிலும் ரசாயனங்களோடு ரசாயனமாக SLS கலந்திருக்கிறது. உணவுகளை பற்றி பேசும் பொழுது எதற்கு டூத் பேஸ்டுகளை பற்றி பேச வேண்டி இருக்கிறது? காரணங்கள் இருக்கின்றன. உணவுகளில் கலந்திருக்கும் ரசாயனங்களை பற்றி நாம் தொடர்ந்து பேசலாம். ஆனால் அதை தாண்டிய ஒரு ஆபத்து டூத் பேஸ்ட் விஷயத்தில் இருக்கிறது. உதாரணமாக ஐஸ்கிரீம் பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம் என்றால் அது நம் தினசரி உணவு கிடையாது. ஐஸ்கிரீமை யாரும் டெய்லி சாப்பிட மாட்டாங்க இல்லையா? எப்பவாவது விருப்பப்படும் போதோ இல்ல விருந்துகளின் போதோ அப்பதான் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ரசாயனங்கள் கலக்கப்பட்டு இருந்தாலும் கூட மிக அரிதாக பயன்படுத்தும் பொருட்களால் உடல் அதிகம் பாதிப்படைவதில்லை. ஏனென்றால் உடலின் எதிர்ப்பு சக்தி தேவையற்ற ரசாயன பொருட்களை எதிர்த்து வெளியேற்றிவிடும். என்னைக்கோ சாப்பிடுற பொருள்ல ரசாயன கலப்பு இருந்தா கூட உடல் அதை வெளியேற்றிடும். ஆனால் சிறிய அளவில் உடலை பாதிக்கும் ரசாயனம் அன்றாட பயன்பாட்டில் உள்ள உணவில் இருந்தால் கூட ஆபத்து அதிகம். அது தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் சேர்ந்து நம் உடலை விஷத்தின் கருவறை ஆக்கிவிடும். அதன் பாதிப்பு வெளிப்படும் பொழுது மிக பெரியதாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா விஷம் டாக்ஸின் சேருதுன்னா அது பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பு உடல் தாங்குற நிலையை தாண்டி வெளிப்படும் பொழுது அது பெரிய அளவு விளைவாக இருக்கும். இப்படியான அன்றாட உணவுகளைப் போலவே டூத் பேஸ்டில் உள்ள ரசாயனங்களும் உடலுக்குள் நுழைந்து பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. அன்றாட உணவை விட அதிக பயன்பாட்டில் உள்ள ஒரு பொருள்தான் பேஸ்ட். சாதாரணமாக தினமும் ஒரு முறையாவது பல் துலக்கும் பழக்கத்தை நாம் கடைபிடிக்கிறோம். சில தீவிர பாதுகாப்பு உணர்வு உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு 2 முறை கூட பல் துலக்குகிறார்கள். ஒரு நாளைக்கு 2 முறை என்று தினமும் பல் துலக்கும் பொழுது நம் உடலில் சேரும் புளோரைட், SLS போன்ற ரசாயனங்களின் பாதிப்பு மிக பெரியது. பேஸ்டுகளில் இன்னொரு அதிர்ச்சியான கலப்படத்தை 2011ஆம் ஆண்டு டெல்லி பல்கலைக்கழகத்தில் இயங்கும் அரசுக்கு சொந்தமான டெல்லி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பார்மசியூட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் என்ற நிறுவனம் கண்டுபிடித்தது. நம் நாட்டில் புழக்கத்தில் இருக்கும் பெரும்பாலான பேஸ்டுகளில் மூலப்பொருட்கள் பட்டியலில் குறிப்பிடப்படாத பொருள் ஒன்றும் கலந்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது அந்த ப்ராடக்ட்ல என்ன இன்கிரீடியன்ஸோ அதோட லிஸ்ட் வந்து அந்த டப்பால குறிப்பிடப்பட்டிருக்கணும். ஆனா அதுல லிஸ்ட்லயே வராத ஒரு பொருள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன தெரியுமா? சிகரெட் பிடித்தால் புற்றுநோய் வரும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த புற்றுநோய்க்கான காரணிகளில் ஒன்று நிக்கோட்டின். இந்த நிக்கோட்டின் தான் நம் பேஸ்டுகளில் கலந்திருக்கிறது. குறிப்பாக மூலிகை தயாரிப்புகள் என பெருமிதத்தோடு விற்கப்படும் பேஸ்டுகள் மற்றும் பல் பொடிகளில் தான் நிக்கோட்டின் அதிகம் உள்ளது. 9 சிகரெட்டுகளை புகைப்பதால் உடலுக்குள் செல்லும் நிக்கோட்டினை விட குறிப்பிட்ட ஒரு பிராண்டின் ஹெர்பல் டூத் பேஸ்டை உபயோகித்தால் அதிகம் நிக்கோட்டின் நம் உடலுக்கு செல்கிறது. டூத் பேஸ்ட் மற்றும் பல் பொடிகளில் நிக்கோட்டின் கலப்பது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம். ஆனால் இது பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. டெல்லி பல்கலைக்கழகத்தின் ஆய்வு கூடத்தால் வெளியிடப்பட்ட இந்த பட்டியல் பெரும்பாலான ஊடகங்களில் வெளிவரவில்லை.
இணையதளங்களில் தேடினால் எந்தெந்த நிறுவனத்தின் பேஸ்டில் என்ன அளவில் நிக்கோட்டின் கலக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். அப்படியானால் எந்த பேஸ்டை பயன்படுத்தி பல் துலக்குவது என்று நீங்கள் மறுபடியும் கேட்பீர்களானால் இதே கட்டுரையை மறுபடியும் ஒரு முறை முழுமையாக வாசியுங்கள். எந்த பேஸ்டையுமே பல் துலக்குவதற்கு என்னால் பரிந்துரைக்க முடியாது. காரணம் அதன் ரசாயன கலப்பு. அப்படி என்றால் பல் துலக்க என்ன செய்வது? பகுதி 18க்கு போயிடலாம். நாம் காலையில் கண் விழிக்கும் பொழுதே நம் உடலிற்குள் மோசமான ரசாயனங்களை அனுப்பி வைக்கும் முயற்சிக்கு பேஸ்டுகள் எவ்வாறு பயன்படுகின்றன என்பதை பார்த்தோம். எல்லா பேஸ்டுகளும் புளூரைடு உட்பட உடலுக்கு ஊறு விளைவிக்கும் பலவிதமான ரசாயனங்களை கொண்டுள்ளன. அப்படி என்றால் பல் துலக்க என்னதான் செய்வது? இந்த பேஸ்டுகள் நம் கைகளுக்கு வருவதற்கு முன்னால் நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதி என்று மர விழுதுகளை குச்சிகளை ஒடிக்க கிளம்ப வேண்டுமா என யோசிக்க வேண்டாம். நாம் வாழும் இன்றைய சூழலில் கிராமங்கள் கூட நகர்மயமாகி போன இந்த காலத்தில் மரங்கள் நம்மை விட்டு விலகி வெகு தூரம் சென்று விட்டன. நாமே மரங்களுக்கு விடை கொடுத்து விட்டோம். பெரிய நகரங்களை தவிர சிறு நகரங்கள், கிராமங்கள் அனைத்திலும் 20 ஆண்டுகளுக்கு முன்பு பேஸ்ட் என்பது முழுமையான பழக்கத்திற்கு வரவில்லை. 80களில் எல்லாம் பல் துலக்க பல் பொடி மட்டும்தான். அதே போல பல் பொடிகளை பயன்படுத்தி இப்பொழுது பல் துலக்கலாம். எந்த பல் பொடி மிகவும் நல்லது? மிகப்பெரிய நிறுவனங்களின் பல் பொடிகளை விட உங்கள் ஊர்களில் கிடைக்கும் சாதாரண பல் பொடிகளே போதுமானவை. சர்வோதயா, காந்தி கிராமயோக் பவன் போன்ற கிராம தொழில் சார்ந்த அரசு நிறுவனங்களிலும் நல்ல பல்பொடிகள் கிடைக்கின்றன. மறுபடியும் படிக்கிறேன். சர்வோதயா, காந்தி கிராமயோக் பவன் போன்ற கிராம தொழில் சார்ந்த அரசு நிறுவனங்களிலும் நல்ல பல்பொடிகள் கிடைக்கின்றன. பேஸ்டுகளை தயாரிக்கும் அதே பன்னாட்டு நிறுவனங்களின் தயாரிப்புகளை தேடி போக வேண்டும் என்று இல்லை. இங்கு நாம் ரசாயனம் என்று பேசும் பொழுது ஒரு சந்தேகம் எல்லோருக்குள்ளும் எழும். ரசாயனம் என்பது எது? அது எங்கு இருக்கிறது? இந்த உலகில் நாம் பயன்படுத்தும் எல்லா பொருட்களுமே ரசாயனங்களின் கலவைதான். நம் கண்முன்னே தோன்றும் அத்தனையும் ரசாயனங்களால் ஆனவைதான். ஆனால் அவை இயற்கை படைத்து வைத்திருக்கும் ரசாயனங்கள், நாம் உருவாக்கியவை அல்ல. அதே போல நாம் தயாரிக்கும் பொருட்களிலும் ரசாயனங்கள் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் முழுவதும் கெட்டவை என்று கூறிவிட முடியாது. அப்படியானால் ரசாயன பயன்பாட்டிற்கு என்னதான் அளவுகோல்? இயற்கையான ரசாயனங்களோ அல்லது நாம் தயாரிக்கும் ரசாயனங்களோ எதுவாக இருந்தாலும் அதன் தன்மையை பொறுத்துதான் அதன் பயன்பாடு முடிவு செய்யப்பட வேண்டும். உதாரணமாக நாம் பயன்படுத்தும் உப்பின் பெயர் சோடியம் குளோரைடு. அது உடலிற்கு கேடு விளைவிப்பதில்லை. இதனை நாம் இயற்கையில் இருந்து பெறுகிறோம். எனவே ரசாயன பெயர் தாங்கிய அனைத்துமே மோசமானவை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது கிடையாது. ஒரு ரசாயனம் நம் உடலுக்குள் ஏற்படுத்தும் மாற்றங்களின் தன்மையை வைத்துதான் அது நல்ல ரசாயனமா, கேடு விளைவிக்கும் கெட்ட ரசாயனமா என்பதை முடிவு செய்கிறோம். அப்படி பல ரசாயன பொருட்களை உணவு ஆய்வு நிறுவனங்கள் பட்டியலிட்டு கட்டுப்படுத்தி இருக்கின்றன. சில ரசாயனங்களுக்கு அளவு நிர்ணயமும் செய்யப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்டுள்ள ரசாயன பொருட்களை உணவுப் பொருள் தயாரிப்பில் பயன்படுத்துவதும் அளவு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள ரசாயனங்களை அளவை மீறி உபயோகிப்பதும் தான் நம் உணவை சிக்கலானதாக மாற்றுகிறது. எனவே ரசாயனம் என்ற பெயரை கேட்டவுடன் எல்லா உணவுமே ரசாயனமயமாகிவிட்டது என்று சலித்து கொள்ள வேண்டாம். உடலுக்கு கேடு விளைவிக்கும் ரசாயனங்களை மட்டும்தான் நாம் பார்த்து அவற்றை ஒதுக்கி வைத்துவிட்டு வாழ்வது எப்படி என தீர்மானிக்க போகிறோம். உணவு கலப்படம் குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால் கேரளா வரை ஒரு பயணம் போய் வர வேண்டும். ஏனென்றால் தென்னிந்தியாவில் உணவு கலப்படம் குறித்த விழிப்புணர்வு வேகமாக பரவிய இடம் கேரளாதான். உணவின் தன்மை பற்றி இரு மலையாளிகள் பேசிக் கொள்ளும் பொழுது இவர் பெரிய மோகனன் வைத்தியர் உணவை பற்றி பேச வந்துவிட்டார் என்ற சொல்லாடலை நாம் கேட்க முடியும். அந்த அளவிற்கு உணவு பற்றிய விழிப்புணர்வு பணியில் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருப்பவர் மோகனன் வைத்தியர். கேரளாவின் ஆலப்புழாவில் இருக்கும் மோகனன் வைத்தியர் ஒரு பாரம்பரிய ஆயுர்வேத மருத்துவ குடும்பத்தை சேர்ந்தவர்.
தாத்தாவிடம் பயின்ற மருத்துவம் பற்றிய அறிவு ஒரு புறம் இருந்தாலும் கூட இவருக்கு மருத்துவத்தில் ஆரம்ப காலத்தில் ஆர்வம் ஏற்படவில்லை. இந்தியா முழுவதும் தொழில் தொடர்பாக பயணம் மேற்கொண்ட மோகனன் வைத்தியர் பிற்காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்திற்கு திரும்ப முடிவு செய்தார். தாத்தாவிடம் பயின்ற மரபு ரீதியான முறையில் மூட்டு வலிக்கான ஒரு தைலத்தை தயாரிக்கிறார் மோகனன் வைத்தியர். அதனை ஒரு நோயாளிக்கு கொடுக்கிறார். தன் தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் தயாரிக்கப்பட்ட அதே தைலம் அதே முறையில் இப்பொழுது தயாரிக்கப்பட்ட போதும் அதன் குணப்படுத்தும் ஆற்றல் குறைந்திருப்பதை உணர்கிறார். தாத்தாவும் அப்பாவும் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரிதான் செஞ்சாரு. ஆனா தாத்தாவும் அப்பாவும் கொடுத்த போது அதுல குணப்படுத்தும் ஆற்றல் நிறைய இருந்தது. ஆனா இப்ப குறைஞ்சிருக்கு. இதை இவரு ஃபீல் பண்றாரு. தயாரிப்பு முறைகள், மூலப்பொருட்கள் என்று எல்லாம் சரியாக இருந்தும் வலி குறைக்கும் தன்மை மட்டும் மிகவும் குறைந்து போயிருப்பதைக் கண்டு குழப்பம் கொள்கிறார் மோகனன் வைத்தியர். மனித உடலின் தன்மை மாறி இருக்கிறதா அல்லது தான் தயாரித்த மருந்தின் தன்மை மாறி இருக்கிறதா என்று ஆய்வை துவங்குகிறார். சில ஆண்டுகள் முயற்சிக்கு பின் ஒரு உண்மை அவருக்கு புரிந்து விடுகிறது. அதுதான் மூலப்பொருட்களின் கலப்படம். ஒரு மருந்து தயாரிப்பதற்கு தேவைப்படும் எண்ணெய், தேன், பால் போன்ற மருந்து துணை பொருட்களின் அடிப்படை தன்மை மாறியிருப்பதை கண்டு கொண்ட வைத்தியர் மோகனன் எந்தெந்த பொருட்களில் என்ன விதமான கலப்படங்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்று ஆய்வை தொடங்குகிறார். சோ அவர் தயாரிச்ச மூலிகையில என்ன தன்மைகள் மாறி இருக்கு, என்ன பிரச்சனைன்னு பார்க்கும் பொழுது மூலப்பொருட்கள்ல கலப்படம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. சோ அவரோட மருந்துல எண்ணெய் யூஸ் பண்ணிருக்காரு, தேனு, பால் இதெல்லாம் துணை பொருட்களாக, மருந்து துணை பொருட்களாக யூஸ் பண்ணிருக்காரு. சோ ஒவ்வொன்றத்தையும் அவர் ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது அதுல அடிப்படை தன்மை மாறி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாரு. சரி, இப்ப இந்த பொருட்கள் எண்ணெய், தேன், பால் இதுல எல்லாம் என்ன விதமான கலப்படங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அவரு மறுபடியும் ஆய்வை தொடங்குகிறார். ஆய்வு போகும் பாதை அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தருகிறது. நாம் அன்றாட உணவிற்காக நம் வீட்டு சமையல் அறையில் பயன்படுத்துகிற பெரும்பாலான பொருட்கள் மிக மோசமான கலப்படங்களால் தரம் கெட்டு போயிருக்கின்றன என்ற உண்மை அவரை புரட்டி போடுகிறது. இதை சமூகத்துக்கு சொல்ல வேண்டியதை தன் கடமையாக அவர் உணர்கிறார். அவர் தருகிற உணவு பட்டியலில் சிலவற்றை நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது மிக முக்கியம். வருங்கால தலைமுறை கலப்படம் குறித்த உண்மைகளை அறிந்து நல்ல உணவுகளை தேட வேண்டும் என்பது அவரது ஆசை. எனவே உணவு குறித்த விழிப்புணர்வை பள்ளி, கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களுக்கு சென்று தருகிறார். இன்னொரு புறம் அவருடைய கிளினிக்கில் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கும் விளக்குகிறார். அவர் கிளினிக்கு முதலாக செல்லும் நோயாளி ஒரு முழு நாளை அதற்காக செலவிட வேண்டும். அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்காக கிளினிக் போறாங்கல்ல, ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுக்கறது இல்ல. அவரு என்ன பண்றாரு, ஒரு ஃபுல் டே நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. புதிதாக வரும் நோயாளிக்கு நேரடியாக சிகிச்சை அளித்து விடுவதில்லை வைத்தியர். முதலில் நோயாளிகளிடம் உணவு கலப்படம் குறித்த தன் விளக்கத்தை கூறுகிறார். அப்புறம் அவருடைய பெட்டியை திறந்து ரசாயனங்களை கலந்து நாம் கேட்கிற உணவுப் பொருட்களை தயாரித்து காட்டுகிறார். அதுவும் நாம் கேட்கிற கம்பெனிகளின் பொருளை போன்றே. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் யாரும் அவர் தயாரித்து காட்டுகிற பொருட்களை பயன்படுத்த மாட்டார்கள். அந்த அளவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் அவரது ரசாயன தயாரிப்பு. யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களிலும் அவருடைய உரைகள், செய்முறைகள் மலையாளத்தில் கிடைக்கின்றன. எந்த விதமான உணவுகள் மிகவும் மோசமானவை, ரசாயன கலப்படம் குறித்து ஒரு சிறிய பயணத்தை துவங்கலாம். சோ நம்ம இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். இனிமே வரக்கூடிய பகுதியில எந்தெந்த உணவுல எந்தெந்த விதமான ரசாயன கலப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கேரளால மோகனன் வைத்தியர் என்ன பண்ணாரு, கிளினிக் வர பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பிடலாம்ல. இப்ப அதே போலதான் நாம கூட அக்குபங்க்சர் பத்தி பேசினோம், அதுக்கப்புறமா இத பத்தி பேசுறோம். சோ அக்குபங்க்சர்ல கண்டிப்பா அந்த சரியான புள்ளியை தொட்டு தூண்டி விடும் பொழுது உடல் குணமாகும். ஆனா ஏன் சிலருக்கு சீக்கிரமாகவும் சிலருக்கு நேரம் பிடிக்குது? அப்ப அந்த கேள்வி எல்லாருக்குமே வரும். அப்ப அதற்காக தான் நம்ம உள்ளெடுத்துக்கிற உணவுப் பொருட்கள், டூத் பேஸ்ட் மாதிரி, அதாவது நேரடியா இரைப்பைக்கு போல ஆனா மறைமுகமா போகுது. அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ரசாயன கலப்பை நம்ம புரிஞ்சுக்கணும்.
அதே மாதிரி ரசாயனம் அப்படின்னா எல்லாமே கெடுதல் அப்படி கிடையாது. எந்த ரசாயனம் உடலுக்குள்ள போய் தீங்கை விளைவிக்குதோ அதை தான் நம்ம மறுக்கிறோம். அப்ப அந்த ரசாயனங்கள் நம்மை அறியாமலே நம்ம அன்றாட வாழ்வுல பயன்படுத்துறோம். சோ அப்போ உள்ள இத்தனை நச்சுக்களை உள்ள எடுத்துக்கிட்டே எனக்கு நோய் வருது, ஏன் ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாகல, இப்படிப்பட்ட குழப்பத்துல நாம இருக்கிறோம். அதனாலதான் இந்த விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். அப்படிங்கறதுனாலதான் நம்ம இந்த கிச்சன் டு கிளினிக் புக்கை வாசிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? சோ நம்ம இத வந்து பகுதி 19 வந்து நம்ம நிதானமா அடுத்த கிளாஸ்ல எடுக்கலாம். ஏன்னா ஒன்னொன்னு நம்ம கேட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்மள கன்வின்ஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய மாற்றங்களா இருக்கு. சரியா? ஓம் சாந்தி சிஸ்டர். பேஸ்ட்ல எவ்வளோ இது இருக்குங்கிறது நல்லா தெளிவாவே புரியுது. அது ஹெர்பல் பேஸ்ட்ல நிக்கோடின்லாம் இருக்கிறதுங்கிறதெல்லாம் உண்மையுமே கேட்கவே ரொம்ப ஒரு இதா இருக்கு சிஸ்டர். இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறது இப்போதான் தெரியுது. ஆனா நான் ஒரு வழியில நாங்களாம் கொஞ்சம் பல்பொடிக்கு மாறிட்டனாலும் ஓம் சாந்தி சிஸ்டர். ம். சிஸ்டர் இப்போ எங்க பாட்டி தாத்தாவெல்லாம் வந்து அவங்க பல்லெல்லாம் கடைசி வரைக்கும் அவங்க வந்து கிட்டத்தட்ட 98 வயசு வரைக்கும் இருந்தாங்க சிஸ்டர். அப்ப வரைக்கும் பல்லு எல்லாம் நல்லா இருந்ததுங்க. இறக்குற வரைக்குமே பல்லு வந்து நல்லா இருந்ததுங்க. அவங்க வந்து வேப்பங்குச்சியில இது மாதிரிதான் தேய்ப்பாங்க. இப்ப வந்து குழந்தைகளுக்கு பார்த்தா 10 பல்லு அடைக்கிறாங்க சிஸ்டர். அதுவும் ரெண்டு நேரம் காலையிலயும் நைட்டும் பல்லு தேய்க்கணும்னு சொல்லிட்டு அந்த கெமிக்கல் இருக்கிறத உள்ள போட்டு போட்டு தேய்ச்சு தேய்ச்சு பூரா இப்ப பல்லு அடைச்சிட்டு இருக்கிறாங்க சார். அதுல கொஞ்சம் கவனம் சார். ஆமா. இப்ப அந்த பேஸ்ட் கூட பாருங்களேன், அந்த பிரஷ் ஃபுல்லா வைக்கிறாங்க. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ல அப்படிதான் வைக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ஃபுல் பிரஷ்ல அவ்வளோ பேஸ்ட் வைக்கவே வேணாம், துளி வச்சாலே போதும். ஆனா அவ்வளவு வைக்கிறாங்க. அப்பதானே சீக்கிரம் காலியாகி மறுபடியும் வாங்குவாங்க. அதுல நிறைய நுர வரணும், அப்படியே பல்லுல வச்சு ரொம்ப நேரம் தேய்க்கணும். இந்த மாதிரி தப்புங்கள்லாம் நடக்குது. நீங்க சொன்ன மாதிரி 2 தடவை பல்லு தேய்ச்சாதான் நல்லதுங்கிற மாதிரி, அதுதான் வந்து ஹெல்தி ஹேபிட்ங்கிற மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஆனா எங்க பார்த்தாலும் பல்லுல சொத்த, பல்லு வந்து அந்த பல் கூச்சம், அந்த பல் கூச்சத்துக்குன்னு தனியா ஒரு டூத் பேஸ்ட், அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து அந்த ரூட் கெனால் பண்றது, அந்த கேப் வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ இந்த மாதிரி கேப் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் அது ஏதோ மாட்டிக்கிட்ட மாதிரி தான் தோணுது. சோ மத்த பல் பொடி எல்லாம், இந்த இயற்கையான பல் பொடி எல்லாம் யூஸ் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. அதுல ஒரு சிக்கல் இருக்கு. இப்ப பல்லு நீங்க வந்து கையே வைக்கல, உங்களோட ஒரிஜினல் பல்லு தான் இருக்கு, எதுவுமே செயற்கையானது இல்லைன்னா பரவாயில்ல. பட் ஏதாவது பிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா மறுபடியும் அதை கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அது செயற்கையானது. நாம வேற ஏதோ ஒண்ணு நல்லது பண்றோம் பண்ணி எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாது. இதுலதான் யாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது நிறைய யோசிச்சுதான் ரெக்கமெண்ட் பண்ணணும். சார் ஒரே இதுங்க, இப்போ சாப்பிட்ற விஷயம் கூட சார் ரொம்ப அவேர்னஸ் வந்துருக்குதுங்க சார். சாப்பிட்றதும் கூட வந்து நம்ம அளவா பசி இல்லை அப்படின்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு, இல்லாட்டி அந்த டைமுக்கு சாப்பிடணும். இப்ப நான் காலையில நேரத்துல எந்திரிக்கிறங்காட்டிக்கு 7 மணிக்குள்ள சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பேங்க சார். இப்ப வந்து அந்த பசி இல்லை அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுறேங்க சார். அப்புறம் பசிக்கிறப்போ ஏதாவது பழங்க ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கிறதுங்க சார். தேங்க்யூ சார். ஓம் சாந்திங்க சார். ஏன்னா இப்போ நம்ம பசிக்கல அதனால சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், மயக்க அடிச்சுலாம் விழ மாட்டோம். அந்த ஒரு பலவீனம்லாம் வராது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இத கூட வந்து சில பேர் என்ன கேக்குறாங்க, இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எல்லாம் இன்சுலின் டேப்லெட்டோ இல்ல இன்ஜெக்ஷன் ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்னா, அப்ப நாங்க டைமுக்கு செய்யணுமே அப்படின்வாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணணும், இன்னும் ஆழத்துக்கு போய் தெரிஞ்சுக்கணும். ஓகேப்பா, தேங்க்யூ. ஓம் சாந்தி. ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து நம்ம யூடியூப்ல வந்து போட்டுட்டு இருக்கோம். நீங்க அந்த யூடியூப்ல போயிட்டு கடைசியா பாத்தீங்கன்னா அந்த எண்ட்ல வந்து பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த மேல அப்படி டச் ரெக்டாங்கிளா செவ்வகமா வரும். அதை டச் பண்ணீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்ல இருக்க அத்தனை வீடியோவும் நீங்க 1 by 1 பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஓம் சாந்தி.